வார்த்தை உள்ளத்தில் ஒலித்தால் உன் வாழ்க்கை ஊருக்குள் ஜொலிக்கும். தி நெல்லை டைம்ஸ் தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் தி நெல்லை டைம்ஸ் நாளிதழ் வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். மண்ணுயிர் ரோம்பி அருள்வார்க்கில்லென்ப தன்னுயிர் அஞ்சும் பின். குறள் விளக்கம். தன் உயிரின் பொருட்டு அஞ்சு வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். 2024 அனைவருக்கும் சிறப்பானதாக அமையட்டும். பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது 2024 முதல் செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட். இஸ்ரோ தலைவர் சோம்நாத். புத்தாண்டை முன்னிட்டு ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவில் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. தமிழகம் புதுச்சேரியில் 6ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 2024 அனைவருக்கும் சிறப்பானதாக அமையட்டும். பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகம் முழுவதும் இன்று புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு நாடுகளில் புத்தாண்டு பிறந்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இனிமேல்தான் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. அந்நாட்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். புத்தாண்டையொட்டி தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்தில் 2024 ஆண்டு அனைவருக்கும் சிறப்பானதாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார். புத்தாண்டையொட்டி இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிகாலையில் இருந்து வழிபாடு தலங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புத்தாண்டையொட்டி நேற்று இரவு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது 2024 முதல் செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு தினமான இன்று இஸ்ரோவின் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் BSLV-C-58 ராக்கெட் மூலம் காலை 9:10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதனை அறிவித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத், புத்தாண்டு தொடங்கியது, எக்ஸ்போசாட் வெற்றிகரமாக விண்ணில் நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது என்று தெரிவித்தார். இதன் மூலம் உலகிலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கருத்துளைகள் நியூட்ரான் பற்றி ஆராய பிரத்யேக செயற்கைக்கோளை கொண்ட 2வது நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றுள்ளது. என்ன செய்யும் இந்த எக்ஸ்போசாட்? விண்வெளியில் உள்ள புற ஊதா கதிர்கள், அங்கு பரவும் எக்ஸ்ரே கதிர்கள் இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனம் சார்பில் எக்ஸோசாட் செயற்கைக்கோள் 2015 ஆண்டில் அனுப்பப்பட்டது. அந்நிலையில் கருத்துளை, நியூட்ரான், நட்சத்திரங்கள் போன்ற வானியல் நிகழ்வுகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக எக்ஸ்போசாட் எனும் அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. எக்ஸ்போசாட் 469 கிலோ எடை கொண்டது. இதன் ஆயுட்காலம் 50 ஆண்டுகளாகும். இது பூமியில் இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட உள்ளன. இந்த தரவுகள் பிரபஞ்சத்தின் செயல்பாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஆங்கில புத்தாண்டான 2024 ஆண்டு பிறப்பை முன்னிட்டு புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. அந்த வகையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் உற்சாகமாக நடந்தது. மக்கள் இனிப்பு கேக்குகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லம் முன்பு கூடியிருந்த ரசிகர்களை ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். வாழை மரம் தோரணங்களால் நடிகர் ரஜினிகாந்தின் இல்லம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவில் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவில்கள் தேவாலயங்களில் நேற்று சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ஆங்கில புத்தாண்டையொட்டி சிறு கோவில்களில் நேற்று நள்ளிரவு முதலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய கோவில்களில் அதிகாலை 4 மணியளவில் நடை திறக்கப்பட்டது. அனைத்து கோவில்களிலும் அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கொடையாளர்கள் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இரவு 10 மணி வரை பக்தர்கள் தடையில்லா தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ தேவாலயங்களில் 31ஆம் தேதி நள்ளிரவு சிறப்பு திருப்பலியும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நள்ளிரவு 11:30 மணி அளவில் சிறப்பு திருப்பலியும் புத்தாண்டு ஆராதனையும் நடந்தன. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள், குறிப்பாக மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் குடும்பத்துடன் வருகை தந்து பொதுமக்கள் கடற்கரையில் நேரத்தை செலவழித்தனர். உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் பொதுமக்கள் நேற்று அதிக அளவில் வருகை தந்தனர். தமிழகம், புதுச்சேரியில் 6ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவக்கூடும். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை குமரி கடல் மற்றும் அதன் ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில், லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வருகிற 9ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மேற்கூறிய பகுதிகளில் மீனவர்கள் 3ஆம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர். நெல்லையில் இளைஞர் வெட்டி கொலை. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அருகே உள்ள மேலப்புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து பெருமாள் கருங்குளம் பகுதியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் பணியாற்றி வந்தார். திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி அருகே ஜான்சன் நகர் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் ஞாயிற்றுக்கிழமை சென்று கொண்டிருந்த இவரை ஒரு கும்பல் வழிமறித்து அரிவாளால் வெட்டியது. இதில் பலத்த காயமடைந்த முத்து பெருமாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெருமாள்புரம் போலீசார் அங்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே முன்னீர் பள்ளம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது மோட்டார் சைக்கிளில் 3 பேர் வந்தனர். சந்தேகத்தின் பேரில் அவர்களை மறித்து போலீசார் விசாரித்த போது ஒருவர் தப்பி ஓடினார். மற்ற இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்கள் தெற்கு காரச்சேரி பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், இசக்கி பாண்டி என்பதும் பெருமாள்புரம் பகுதியில் நடந்த கொலையில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அவர்களை போலீசார் கைது செய்தனர். தப்பி ஓடிய உய்காட்டான் என்பவரை தேடி வருகிறார்கள். 2 நாட்களில் ரூபாய் 150 கோடி மழை நிவாரண தொகை அளிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாட்களில் ரூபாய் 150 கோடி மழை நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன். திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை நிவாரண உதவித்தொகை வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்பு அமைச்சர் மூபே சுவாமிநாதன் செய்தியாளர்களிடம் கூறியது, திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரண உதவியை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிகம் பாதித்த பகுதிகளில் ரூபாய் 6000, பிற பகுதிகளில் தலா ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. ரூபாய் 220 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள 840 ரேஷன் கடைகள் மூலம் கடந்த 2 நாட்களாக மழை நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரூபாய் 6000 வீதம் இதுவரை மொத்தம் ரூபாய் 150 கோடி மழை நிவாரண தொகையை
2 நாட்களில் அரசு வழங்கியுள்ளது. குடும்ப அட்டை கேட்டு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. இது தவிர வேறு பகுதிகளில் இருந்து தற்காலிகமாக தங்கியிருந்த மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றார். முன்னதாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் காபா கார்த்திகேயன், காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன், மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, காவல்துறை ஆணையர் அனிதா, பாளையங்கோட்டை எம்எல்ஏ மு அப்துல் பகா, திமுக திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான TPM மைதீன்கான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.